இன்னைக்குரிய டிவோஷன் இயேசுவின் கண்கள் மத்தேயு 6:22. மனிதனுடைய கண்ணு சுமார் 10 மில்லியனுக்கு அதிகமான ஒரு வர்ணங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மையுடையது. அது 2 மில்லியனுக்கும் அதிகமான செயல்படும் பகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பொருட்களை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கண்களுடைய மசில்ஸ் சுமார் 1,00,000 தடவை கான்ட்ராக்ட் ஆகி செயல்படுதுன்னு சொல்றாங்க. இயேசுவின் கண் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி சிந்திப்போம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமம்ல 4th சாப்டர்ல 2 சகோதரர்களாகிய காயினும் ஆபேலுடைய வேற்றுமையை பத்தி நம்ம படிக்கிறோம். புதிய ஏற்பாடுல முதல் புத்தகமாகிய மத்தேயுவோடைய அதே 4th சாப்டரை பார்த்தா சகோதரர்கள் இருவரை ஆண்டவர் ஒற்றுமையில சந்திக்கிறாருன்னு பார்க்கிறோம். ரெண்டும் கான்ட்ரடிக்டரியான ஒரு காரியம். ஏழ்மையான இருவரை தம்மோடு இருக்கும்படி அழைத்து இயேசு அவருடைய ஊழியத்தை துவங்குறாரு. இயேசு எப்படி ஏழை மீனவர்களை புறக்கணிக்கவில்லையோ அப்படிதான் நம்மளும் எளியவர்களை அவரிடம் வழி நடத்த தயங்க கூடாது. அவருக்கு தேவை பலவீனமானவங்க, அற்பமானவங்க, இழிவானவங்க தான். தேவன் நம்மளை அழைக்கிறப்ப நமது பின்னணியையும் பலத்தையும் அவர் பார்க்கல, நம்மளுடைய இருதயத்தையும் நமக்கிட்ட எவ்வளவு மனத்தாழ்மை இருக்குன்னு தான் பாக்குறாரு. பேதுருவும் அந்திரேயாவும் கடல்ல வலை போட்டுட்டு இருக்கிறப்ப இயேசு அவங்களிடம் வராரு. இயேசுவோட பிறப்பின் செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுது. மந்தைய மேய்ந்து கொண்டிருக்கிறப்பதான் மோசே, தாவீது, ஆமோஸ் அப்படிப்பட்டவங்களை தேவன் அழைக்கிறாரு. சோம்பேறியாக, கவனக்குறைவாக, சந்தேகம் நிறைந்தவங்களா, முரட்டாட்டம் உள்ளவங்களா வாழ்பவர்களை தேவன் தனக்கு உதவ எதிர்பார்க்கிறது இல்ல. சோம்பேறிகளா இருப்பவங்களை சாத்தான் வெகு விரைவுல பாவத்துல விழ வைப்பான். இததான் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் செய்யறான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஜாக்கிரதையா சுறுசுறுப்பா இருப்பவங்களை கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடித்து எடுக்குமா. அவங்கள ஊக்குவித்து அவங்கள ஆசீர்வதிக்க அவர் பிரியமா இருக்காரு. இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்களாகிய மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாங்க. ஆனா கிதியோனோ தன் பணிய சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தான். அவனைதான் தேவனுடைய கண்கள் கண்டு இஸ்ரவேலரை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்க உதவியது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஜாக்கிரதையா இருப்பவர்களிடத்துலதான் தேவன் தன்னுடைய பணியை ஒப்படைக்கிறாரு. நமது உலக வேலையில நம்ம உண்மையா இருக்கிறப்ப மாத்திரம்தான் தேவன் அவருடைய பணியில நம்மளையும் ஒரு பங்காக இருக்கும்படி அழைப்பாரு. நம்மளுடைய உலக பிரகாரமான வேலை, தினசரி வேலை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், நம்ம வேலை செய்யற இடத்துல உண்மையாக இருக்கிறோமா, முறுமுறுப்பில்லாம நம்முடைய வேலைகளை சுறுசுறுப்பா செய்கிறோமா. உலக வேலையிலேயே ஜாக்கிரதையா இருப்பவர்களை அவருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்குமா. அவங்க பரலோக வேலைக்கு பணி அமர்த்தப்படுவாங்கன்னு நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுது. தேவனே, உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன்.